வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலில் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். வங்கக்கடலில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நீடிக்கின்றது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நீடித்து வருகின்றது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதியானது அடுத்த 12 மணி நேரத்தில் அதாவது வட இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பின்பு இதனுடைய நகர்வானது வட இலங்கையிலிருந்து தென் தமிழகம் வழியாக கன்னியாகுமரி வழியாக அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் மழை வாய்ப்பை பொறுத்தவரை தற்போது இலங்கையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழை தொடங்கியதாக தகவல் வருகின்றன. தற்போது ரேடாரில் இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் மழை தொடங்கியது. இன்னும் நள்ளிரவு, அதாவது மாலைக்கு பின் நள்ளிரவு மற்றும் அதிகாலைக்குள் டெல்டா மற்றும் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை தொடங்கும். அதேபோல் வட கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை தொடங்கும். அதேபோல் நாளையிலிருந்து மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். நாளை மாலை முதல் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும். இந்த காற்றழுத்த தாழ்நிலையானது மன்னார் வளைகுடா வழியாக கன்னியாகுமரியிலே செல்லும் என்றால் ஒட்டுமொத்த தென் தமிழகத்துக்கும் நல்ல மழை பெய்யும். வட உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் டிசம்பர் 12, 13, 14ஆம் தேதி கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும். அதேபோல் வட கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும். தென் கடலோர மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் 12 முதல் 14ஆம் தேதி ஒரு சில இடங்கள் கனமழை முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பதிவாகும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப செயற்கைக்கோள் படம். இந்த படத்தை பார்த்தால் தெரியும். அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி அதாவது இந்த இலங்கை ஒட்டியுள்ள பகுதிகள் நீடித்து வருகின்றன. அதேபோல் 11ஆம் தேதி, 12ஆம் தேதி தற்போது அதாவது இந்த 12ஆம் தேதி வாக்கில் அது இலங்கைக்கும் நம் தென் தமிழகத்துக்கு இடப்பட்ட பகுதியில் ஒரு நீண்ட சுழற்சியாக நீடித்து வருகின்றன. அதனால் காற்று குவிதலானது நமக்கு வங்கக்கடலிலிருந்து இந்த இடத்துல சுழற்சி நீடிப்பதால் இந்த ஈரப்பதம், ஒட்டுமொத்த ஈரப்பதத்தையும் இந்த காற்று இந்த பக்கம் சேர்க்கின்றது. சேர்க்கும் பொழுது ஈரப்பதம் சேர்க்கும்போது இந்த இடம்பெல்லாம் நல்ல மழை பெய்ய காத்திருக்கின்றது. அதாவது 11, 12, 13 அதாவது நாளை மறுநாள் அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு நல்ல மழை பெய்யும் இந்த இடம் ஃபுல்லாக. காரணம், இந்த இடத்துல காற்றழுத்த தாழ்நிலை இருக்குது. அப்போ ஆன்டி கிளாக் சுற்றும் போது ஈரப்பத்தை கொண்டு வந்து உள்ளே செலுத்தும். அதில் பாருங்கள் உங்களுக்கு, அதனால தான் அந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குது. அந்த ஒரு டார்க்காக கொடுத்துருக்காங்க. இங்கே வட இலங்கை அதேமாதிரி தென் தமிழக கடலோர பகுதியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த நிகழ்வு 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள நிகழ்வு இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் மற்றொரு நிகழ்வு ஃபார்ம் ஆகுது. ஸோ மற்றொரு நிகழ்வு பற்றி நம்ம வரக்கூடிய நாட்களில் பேசுவோம். இந்த நிகழ்வு முதல் நம்ம கன்னியாகுமரி அருகே போகட்டும், எந்த அளவுக்கு மழையை கொடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் சொன்னதான் மழை வாய்ப்பில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ 12, 13, 14 நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல மழைக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு சில அதிக மழைக்குனா வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பார்க்கும்போது நல்ல மழை பெய்ய 14, 15ஆம் தேதி வாக்கில் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மழையோட ரவுண்டு பார்த்திங்கன்னா நாளை முதல் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். திரும்பி இந்த 15ஆம் தேதி இந்த அரபின் சி போகவும் மற்றொரு காற்றழுத்த தாழ்நிலை நமக்கு தென்சீன கடலிருந்து பாருங்கள். உங்களுக்கு இது மற்றொரு காற்று 17ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு சுழற்சி வருதா நம்மளை பாருங்கள். ஸோ இப்போ உள்ள மாடல் படி இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இந்த இடத்துல இருக்கிறதுனால தெரியுது உங்களுக்கு, ஒரு ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுக்கு பேர் தான் மேற்குந்த இடையூறுன்னு சொல்லுவோம். இது எவ்வளோ பெரிய நம்ம கடலில் ஒரு சைக்ளோனு இதானாலும் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அதை நோக்கி இழுத்துரும். ஸோ இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மறைஞ்சால் தான் அது ஃபர்தராக அது இன்னும் கொஞ்சம் கன்னியாகுமரி நோக்கியோ வெஸ்ட்டு நோக்கியோ அடுத்த நிகழ்வு வரும். ஸோ இந்த நிகழ்வு அந்தளவுக்கு பாதிக்கலை அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா இது தீவிரம் அடையில் ஒரு ஆழ்ந்த காற்றில் தாழ்வு நிலைமையில் இருக்கிறதுனால அது நிச்சயமாக இலங்கை வழியாக தான் செல்லும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, தென் தமிழகம் வழியாக. ஸோ நாளையிலேருந்து மழை வாய்ப்பு படிப்படி அதிகரிக்கும். மழை எவ்வளோ பேஞ்சிருக்கு, மழையோட அளவு எவ்வளோ அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் சொல்கிறேன். நிச்சயமாக மீனவர்களுக்கான மழை அறிக்கை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 14ஆம் தேதி கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை மற்றொரு வானிலையில் சந்திப்போம்.